அதாவது திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு கடந்த சில தினங்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் எக்ஸ் தளத்தில் மிரட்டும் தோணிலும் அவர் குடும்பத்தாரை மிரட்டுவதும் பல்வேறு பதிவுகளை பதிவிட்டுள்ளனர். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு தில்லைநகர் காவல் நிலையத்தில் திருச்சி மாவட்ட காவல்துறை வருண்குமார் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாட்டை துரைமுருகன், இன்பவன் கார்த்தி உள்ளிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் 2 பேரை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொலை மிரட்டல் விடுப்பதும் அவர் குடும்பத்தை ஆபாசமாக பேசுவதும் போன்ற பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில அந்த கருத்துக்கள் அதாவது இது போலி ஐடி மூலம் வெளியிடப்படுவதாகவும், மேலும் இந்த தூண்டிவிட்ட நபர்கள் யார் என்பது குறித்தும் நீதித்துறையில் கொண்டு நிறுத்துவேன் என்றும் 100% நீதித்துறையின் மீதும் சட்டத்துறையின் மீதும் நம்பிக்கை இருப்பதாகவும் இவர்களை ஒருபோதும் விடப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். அதாவது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் ஆபாசத்திற்கும் அவதற்கும் இறுதி வரை முடிவு எழுதும் என தெரிவித்துள்ளார். இவருடைய இந்த கருத்தானது சீமான் உள்ளிட்ட மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்படுமா என்று பொறுத்துதான் தெரிய வரும். தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் போலியாக வெளிநாடுகளின் பதிவுகளை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். அவர்கள் யார் என்பது குறித்தும் விரிவாக விரைந்து அவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்தும் அவர்கள் தொடர்ந்து இவர்கள் எல்லாருமே தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அவர்கள் யாராக இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் சட்டத்தை நிறுத்தி அவர்கள் தண்டனை வழங்கும் என தெரிவித்துள்ளனர். அதாவது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.